அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் பதிவு இலக்கண பகுதியில் கூறப்படுகின்ற புணர்ச்சி இலக்கணத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த புணர்ச்சி இலக்கணம் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்புக்குரிய இலக்கணத்தை இப்பொழுது நாம் இங்கு காணலாம். புணர்ச்சி அப்படின்னா என்ன? புணருதல். புணருதல் அப்படின்னு சொன்னா இரண்டு சொற்களுக்கு இடையே அதனுடைய உச்சரிப்பில் உண்டாகும் மாற்றம் தான் புணர்ச்சி. எக்ஸாம்பிள் பாரு, திருக்குறள் அப்படின்னு. திரு பிளஸ் குறள் திருக்குறள், திரு பிளஸ் குறள் திருக்குறள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இடையில இந்த சொல்லும் சேருது, திருக்குறள் அப்படின்னு வருதா? அப்போ இரண்டு சொற்கள் இணையும் பொழுது இது ஒரு சொல்லு, இது ஒரு சொல்லு. இந்த இரண்டு சொற்கள் இணையும் பொழுது உச்சரிப்பில் உண்டாகும் மாற்றம் தான் உணர்ச்சி. திருக்குறள் அப்படின்னு வரும். திரு பிளஸ் குறள் திருக்குறள் வரும். சேர்த்து படிச்சு பாரு, திருக்குறள் வரும், திருக்குறள். அப்போ இந்த இக்கு அது இன்னொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. இப்ப இரண்டு சொற்கள் இணையும் பொழுது உச்சரிப்பில் உண்டாகும் மாற்றம் தான் என்னது? உணர்ச்சி என்பதாகும். இதுல முதலில் உள்ள சொல் எது? நிலைமொழி. இது என்னது? வந்து இணைகின்ற சொல் வரும். வந்து இணையின் சொல்லுதான் எது? வருமொழி. இப்ப இது நிலைமொழி, இது வருமொழி அப்படின்னு சொல்றோம். இந்த நிலைமொழியும் வருமொழியும் சேரும் சேர்க்கையே புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் சேரும் சேர்க்கையே புணர்ச்சி. இந்த புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தா இரண்டு வகைப்படும். எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த நிலைமொழியும் வருமொழியும் சேருகின்ற பொழுது இடையில் எவ்வித மாற்றமும் இன்றி இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி. இப்ப நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இயல்பு புணர்ச்சி என்னன்னு சொன்னா, நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது இடையில் எவ்வித மாற்றமும் இன்றி இயல்பாக புணருவது. வாழை பிளஸ் மரம், வாழை மரம். இதுல ஏதாவது மாற்றங்கள் வருதா? வரல. வாழை மரம், அவ்வளவுதான். நிலைமொழியும் வருமொழியும் இரண்டும் சேருகின்ற பொழுது இடையில எந்தவித மாற்றமும் ஏற்படாது, இயல்பாக இருக்கிறது அப்படியே இங்க வருது. சோ அதுக்கு பேர் என்ன? இயல்பு புணர்ச்சி. அடுத்தது என்ன சொன்ன? விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி அப்படின்னா என்ன? நிலைமொழியும் வருமொழியும் சேருகின்ற பொழுது இடையில் விகாரப்பட்டு புணர்வது விகார புணர்ச்சி. விகாரம்னா அது வடிவம் வேறு வடிவமாக மாற்றம் பெறுகிறது, அதுதான் விகார புணர்ச்சி. இந்த விகாரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொன்னா மூன்று வகைப்படுகின்றது. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படுகின்றது? மூன்று வகைப்படும் விகார புணர்ச்சி. ஒன்று தோன்றல். தோன்றல், திரிதல், கெடுதல். விகார புணர்ச்சி என்றால் என்ன? நிலைமொழியும் வருமொழியும் புணருகின்ற பொழுது இடையில் விகாரப்பட்டு புணர்வது விகார புணர்ச்சி. இந்த விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். புதிதாக ஒரு எழுத்து தோன்றுதல், ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாற்றம் பெறுதல். கெடுதல் என்பது அந்த எழுத்து இல்லாமல் போகுதல். இப்ப தோன்றல் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, வாழை பிளஸ் பழம் அப்படின்னா என்ன எழுதுவோம்? வாழைப்பழம். அப்போ இதுல புதிதாக ஒரு எழுத்து தோன்றுகின்றது, வாழைப்பழம். திரிதல், மண்குடம் அப்படின்னு. மண்குடம் எப்படி பிரிப்போம்? மண்குடம்ன்றது எப்படி பிரிப்போம்? மட் பிளஸ் குடம் தான் மண்குடம். மட் பிளஸ் குடம் மண்குடம். நகரம் நகரமாக விகாரப்படுது, மாற்றம் பெறுது, ஒரு எழுத்து வேற ஒரு எழுத்தாக மாற்றம் பெறுதல், திரிதல். அதுக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, மரம் பிளஸ் வேர், மரம் பிளஸ் வேர் மரவேர். மரம் பிளஸ் வேர் மரவேர். என்ன ஆகுதுங்க? இந்த மகரம் இல்லாமலேயே கெடுதல், அந்த எழுத்து இல்லாம போயிடுது, மரவேர். புணர்ச்சி என்றால் என்ன? நிலைமொழியும் வருமொழியும் சேரும் சேர்க்கையே புணர்ச்சி எனப்படும். இந்த புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி என்றால் என்ன? நிலைமொழியும் வருமொழியும் புணர்கின்ற பொழுது இடையில் எவ்வித மாற்றமும் இன்றி இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி என்பது என்ன? நிலைமொழியும் வருமொழியும் புணர்கின்ற பொழுது சேருகின்ற பொழுது இடையில் விகாரப்பட்டு புணர்வது விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? மூன்று வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல்.
அது நீங்க 8th படிச்சிருக்கீங்க. 8th 9th 10th அப்படியே ஃபுல்லா படிச்சுட்டே இருக்கீங்க. இதை பேசிக் இதுதான். இப்போ இதுல இப்ப நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் புணர்ச்சி பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா பண்பு பெயர் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா மை விகுதி வரும். பண்பு பெயருக்குரிய எது என்னன்னா மை, நன்மை தீமை, அது பண்பு பெயர். இப்போ மை என்ற விகுதி வருவதுதான் இது பண்பு பெயர் புணர்ச்சி. இந்த பண்பு பெயர் புணர்ச்சியில பாத்தீங்கன்னா என்னென்ன நூற்பாக்களை முதல் கடைபிடிக்கணும் அப்படின்றத முதல் பார்க்கலாம். முதல் ஒண்ணு பாத்தீங்கன்னா ஈறு போதல். ஃபர்ஸ்ட் என்னது? ஈறு போதல். அடுத்தது பாத்தீங்கன்னா இடையுகரம். இடையுகரம் ஈயாதல். இடையுகரம் என்னது? ஈயாதல். அடுத்தது ஆதி நீடல். இடையுகரம் ஈயாதல், ஆதி நீடல். அடுத்தது அடியகரம் ஐயாதல். அடி அகரம் ஐயாதல். அடுத்தது தன்னொற்று இரட்டல். தன்னொற்று இரட்டல். அடுத்தது பாத்தீங்கன்னா முன்னின்ற மெய்திரிதல். முன்னின்ற மெய்திரிதல். அடுத்தது இனமிகள். அடுத்தது இணையவும். பண்பு பெயர் புணர்ச்சிக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய நூற்பாக்கள் பாத்தீங்கன்னா ஈறுபோதல், இடையுகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தன்னொற்றிரட்டல், முன்னின்ற மெய்திரிதல், இனமிகள், இணையவும். இது பண்பு பெயர் புணர்ச்சியில் நாம் பயன்படுத்தக்கூடிய நூற்பாக்கள். இது இப்ப இதுல பாத்தீங்கன்னா பெருவழி. இது எப்படி பிரிக்கலாம் பாருங்க. பெருவழி. பெருவழி எப்படி பிரிப்போம்? பெருமை பிளஸ் வழி. எப்படி பிரிப்போம்? பெருமை பிளஸ் வழி. பெருமை பிளஸ் வழி அப்படின்னு பிரிப்போம் இல்லையா? அப்போ என்ன நூற்பா பயன்படுத்துறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னா ஈறுபோதல் விதிப்படி. ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு. ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு பெரு பிளஸ் வழி பெருவழி என்றாயிற்று. நல்லா கவனி. இதுல வந்து மை என்ற நிலைமொழி, இது நிலைமொழி, இது என்னது? வருமொழி. நிலைமொழி வருமொழி. நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து அதுதான் ஈறுபோதல். நிலைமொழியுடைய எழுத்து ஈறு போக வேண்டும். ஈறுபோதல் விதிப்படி ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு. இந்த மை இல்லாமல் போக வேண்டும். கெடுதல் விகாரத்துல பார்த்தோம். கெடுதல்னா இல்லாம போகிறதுதான் கெடுதல்னு பார்த்தோம். இப்போ மை கெட்டு பெரு பிளஸ் வழி பெருவழி என்றாயிற்று. அப்போ மை விகுதி வந்தாவே நீங்க என்ன சொல்லணும்? ஈறுபோதல் விதிப்படி. இதெல்லாம் மனப்பாடம். அடுத்தது என்ன நூற்பா பார்த்தோம்? இடையுகரம் ஈயாதல். இடையுகரம் ஈயாதல். இப்ப பாரு பெரியன் அப்படின்னு சொல்றோம். பெரியன் அப்படின்னா எப்படி எழுதுவோம்? பெருமை பிளஸ் அன் பெரியன். எப்படி பிரிக்கிறோம் இத? பெருமை பிளஸ் அன் அப்படின்னு பிரிக்கிறோம். நல்லா கவனி. பெரியன் எப்படி பிரிக்கிறோம்? பெருமை பிளஸ் அன் பிரிக்கிறோம். அப்ப என்ன பயன்படுத்துவோம்? ஈறுபோதல் விதிப்படி அப்படி பண்ணுவோம் இல்லையா? ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு பெரு பிளஸ் அன் என்றாயிற்று. நல்லா கவனி. பெரு பிளஸ் அன் என்றாயிற்று. அடுத்ததான் இங்க என்ன வந்திருக்கு? இங்க பாரு. இங்க உகரம் வந்திருக்கு, இங்க இகரம் வந்திருக்கு. பெரு பெரின் வந்திருக்கு. பெரி எப்படி வரும்? அப்ப என்ன நூற்பா பயன்படுத்தணும்? இடையுகரம். அதாவது இடையில் வருகின்ற இந்த
உகரம் இடை உகரம் ஈயாதல். இந்த ஊ என்னவா மாறுது, ஈயா மாற்றம் பெறுகின்றது. அப்படி வரும்பொழுது பாத்தீங்கன்னா இடை உகரம் ஈயாதல் விதிப்படி என்ன எழுதணும், இந்த அப்படியே எழுதணும். இடை உகரம் ஈயாதல் விதிப்படி உகரம் கெட்டு இகரம் தோன்றி என்ன வந்திருக்கு, பெரி பிளஸ் அன் என்றாயிற்று அப்படின்னு வந்துருச்சு இல்லையா. பெரி பிளஸ் அன் என்றாயிற்று வந்துருச்சு. அப்ப பாருங்க, இங்க நிலைமொழியுடைய ஈற்றெழுத்துலயும் பாத்தீங்கன்னா இரு பிளஸ் இ ரி, இது உயிரெழுத்து. இரு பிளஸ் இ தான் என்ன, ரி. அப்போ இகரம் நிலைமொழி ஈற்றெழுத்தும் உயிரெழுத்தா வந்திருக்கு. வறுமையுடைய முதல் எழுத்தும் உயிரெழுத்தா, ரெண்டு உயிர் ஒன்னா சேருமா, சேராது. மெய் எழுத்து இருக்கணும், உயிர் எழுத்து இருக்கணும். மெய்யும் உயிரும் சேர்ந்தாதான் உயிர்மெய் எழுத்தாக வரும் இல்லையா. இப்போ என்ன வந்திருக்கு, இகரம் வந்திருக்கு இல்லையா. இப்ப ரெண்டுத்தையும் இணைக்கணும், நிலைமொழியையும் வறுமொழியும் இணைக்கணும். அதுக்கு பயன்படுத்துறது பேர் என்ன, உடம்படுமை சந்தி. உடம்படுமை அப்படின்னு ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. உடம்படுமை என்றால் என்ன, அது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். உடம்படுமை அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இந்த நிலைமொழியிலையும் வறுமொழியிலையும் நிலைமொழி ஈற்றெழுத்தும் வறுமொழி முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக வருகின்ற பொழுது 18 மெய்களில் இரண்டு மெய்யெழுத்துக்கள் உடம்படு மெய்களாக கூறப்படுகின்றன. உடம்படு மெய் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா உடம்படு மெய் என்னென்ன அப்படின்னா இ இவ், என்னது இ இவ், இதுதான் உடம்படு மெய். இந்த பாத்தீங்கன்னா அந்த எகரம் எங்க வந்தா என்னென்ன எழுத்து உயிரெழுத்தா வந்தா அந்த எகரம் வரும், என்னென்ன உயிரெழுத்து வந்தா இந்த மகரம் அதனோடு சேரும் அப்படின்றது நூற்பா கொடுத்திருக்காங்க. என்ன நூற்பா அப்படின்னா இ ஈ ஐ வழி எவ்வும் அப்படின்னா இ ஈ ஐ இந்த மூன்றும் வருகின்ற பொழுது எகரம் தோன்றும். இந்த எகர உடம்படுமை தோன்றும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வகரம் வருகின்ற பொழுது, அதாவது பிற உயிர்கள் வருகின்ற பொழுது வகரம் தோன்றும். பிற உயிர்கள் வருகின்ற பொழுது இந்த வகரம் தோன்றும். ஆனா அந்த எகரம் மட்டும் உயிரெழுத்துல இந்த 3 எழுத்துக்கு மட்டுமே வரும். அடுத்தது இன்னும் ஒரு எழுத்துக்கு வரும். என்ன எழுத்துனா ஏ. ஏ என்ற வருகின்ற பொழுது இந்த ஏ வரும் பொழுது மட்டும் என்ன வரும் அப்படின்னா எகரமும் வகரமும் தோன்றும். உடம்படுமைனா என்ன, நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக வந்து வறுமொழியினுடைய முதலெழுத்து உயிரெழுத்தாக வருகின்ற பொழுது இரண்டையும் சந்திக்க வைப்பதற்காக தோன்றுவதுதான் உடம்படுமை சந்தி. அந்த உடம்படுமைகள் என்னென்ன அப்படின்னா இ இவ்வு தான் உடம்படுமை. இந்த உடம்படுமைன்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த எகரம் எங்க வரும், என்னென்ன எழுத்துக்கள் வந்தா நிலைமொழியுடைய ஈற்றெழுத்து இ ஈ ஐ இந்த 3 வருகின்ற பொழுது எகர உடம்படுமை தோன்றும். ஏகாரம் வரும்பொழுது எகர உடம்படுமை தோன்றும். பிற உயிர்கள் பிற ஆ ஆ ஈ வர் ஆ ஆ ஊ ஊலாம் வருது இல்லையா, அது வருகின்ற பொழுது வகரம் தோன்றும். இந்த ஈ இப்பு வரும்பொழுது ஏகாரம் வரும்பொழுது ரெண்டு மெய்யெழுத்துமே தோன்றும், புணரும் அப்படின்னு சொல்லி இலக்கண நூற்பா கூறுகின்றது. இப்ப இதுல இப்ப பெரியன் வருது இல்லையா, இப்ப என்ன வந்திருக்கு, யா வந்திருக்கு. இப்ப பெரி அப்படின்னும் பொழுது என்ன வருது, இப்ப எழுத நூற்பா இ ஈ ஐ வழி யவ்வும் என்னும் விதிப்படி யகர உடம்படுமை தோன்றி என்ன வருது, பெரி பிளஸ் இ பிளஸ் அன் என்றாயிற்று. பெரி பிளஸ் இ பிளஸ் அன் என்றாயிற்று. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு என்ன இருக்கு,
மெய்யீற்று புணர்ச்சி. மெய்யீற்று புணர்ச்சினா நிலையினுடைய ஈற்றெழுத்து மெய்யெழுத்தும் வருமொழியுடைய முதலெழுத்து உயிரெழுத்து வருகின்ற பொழுது இரண்டும் இணைகின்ற பொழுது ஒரு நூற்பா இருக்கு. மெய்யெழுத்துக்கு நான் முதல் சொல்லியிருக்கேன், மெய்ன்னு சொன்னா உடல் என்று ஒரு பொருள் உண்டு. அது நூற்பா பார். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இயல்பு ஒரு மனிதனுடைய உடல்ல அந்த உயிர் வந்தா மட்டும்தான் அதனால் இயங்க முடியும். அதை போல இந்த மெய்யெழுத்தோடு உயிர் சேர்கின்ற பொழுது உயிர் எழுத்தாக மாறுகின்ற பொழுதுதான் அவர் சொல்லாத அவை ஆக்கம் பெறுகின்றன. அப்போ அது நூற்பா. மெய்யேற்று புணர்ச்சிக்கு என்ன நூற்பா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி அப்படின்னு வருது. அப்ப இங்க பாரு, இந்த எகரமும் இந்த ஆவும் சேரணும் இல்லையா? அப்போ இங்க எழுதணும் நூற்பா. உடல் மேல் உயிர் வந்து உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி ஈ பிளஸ் ஆ யா என மாறி என்ன வருது? யா என மாறி பெரியன் என்றாயிற்று. வந்துருச்சா? பெரிய எப்படி பிரிச்சோம்? ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு பெரு பிளஸ் அன் என்றாயிற்று. இடைமுகரம் ஈயாதல் விதிப்படி உகரம் கெட்டு நிலைமொழியேற்றத்துல உகரம் கெட்டு இகரம் தோன்றி என்னவா மாறுது? பெரி பிளஸ் அன் என்றாயிற்று. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? உடம்புடுமை சந்தி தோன்றி பெரியன் மாறணும் இல்லையா? அப்பதான் என்ன பார்த்தோம்? ஈ ஐ வழி எவ்வும் என்னும் விதிப்படி எகர உடம்படுமை தோன்றி பெரி பிளஸ் இ பிளஸ் அன் என தோன்றி என்ன மாறுகிறது? பெரியன் என்றாயிற்று. பெரி பிளஸ் இ பிளஸ் அன் என்றாயிற்று. அடுத்தது பாத்தீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பின் விதிப்படி ஈ பிளஸ் ஆ யா என மாறி பெரியன் என்றாயிற்று. புரியுதா? ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆதி நிழல் நூற்பா பார்க்கலாம். மூதூர் எப்படி பிரிப்போம்? மூதூர் முதுமை பிளஸ் ஊர் என்ன பிரிப்போம்? முதுமை பிளஸ் ஊர் அப்படின்னு பிரிப்போம். இப்ப என்ன பயன்படுத்துறோம்? உங்களுக்கே தெரியும். மை விதி வந்து என்ன சொல்லியிருக்க? ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு. ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு முது பிளஸ் ஊர் என்றாயிற்று இல்லையா? ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு என்னவா மாறுதுங்க? முது பிளஸ் ஊர் என்றாயிற்று. அடுத்ததாக இங்க என்ன வந்திருக்கு? மூ குறில் நெடிலாக வந்திருக்கின்றன. அப்ப என்ன பண்ணணும்? ஆதி நீடல் விதிப்படி என்னும் விதிப்படி முது என்பது என்னவா மாறிடுச்சு? மூது பிளஸ் ஊர் என்றானது. ஆதி நீடல் விதிப்படி இந்த குறில் எழுத்து என்னவா மாறிடுச்சு? நெடிலாக மாற்றம் பெற்றன. மூது பிளஸ் ஊர் என்றானது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் வர மூது இத்து பிளஸ் ஊ இருக்கு. இத்து பிளஸ் ஊ தூ இல்லையா? அப்போ நிலைகளோட ஈற்றெழுத்து என்ன இருக்கு? உயிர் எழுத்து உகரம் இருக்கு. இங்க என்ன இருக்கு? வருமொழி முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருக்கு. ரெண்டு உயிரும் சேராது. இப்பதான் சொன்னேன் இல்லையா? இப்ப இந்த உகரம் வருகின்ற பொழுது உகரம் அப்படின்னும் பொழுது குற்றியலுகரம். குற்றியலுகரம் என்றால் என்ன? குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் குற்றியலுகரம். வல்லின மெய்யின் மேல் ஊர்ந்து வரும் உகரம் குற்றியலுகரம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த உகரம் நீங்கணும் அப்படின்னு சொன்னா என்ன நூற்கா பயன்படுத்தணும் அப்படின்னா உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அதாவது உயிர் வரினும் பொழுது வருமொழியினுடைய முதல் எழுத்துல உயிர் வருது.
நிலைமொழி ஈற்றெழுத்துல உயிர் வருது. அப்படி உயிர் வருகின்ற பொழுது அந்த உயிர் எழுத்தானது அந்த மெய்யெழுத்தை விட்டு ஓடிவிட வேண்டும். உயிர் வரின் முக்குரல் மெய் விட்டு ஓடும். அந்த மெய்யை விட்டு ஓடுகின்ற பொழுதுதான் அது உயிரோட சேரும் நூற்பார். அப்ப எழுதுவீங்க என்னது உயிர் வரின், இதான் குற்றியலுகர புணர்ச்சியினுடைய நூற்பா. மெய்யிற்று புணர்ச்சியுடைய நூற்பா தான் நம்ம உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பின் விதிப்படி நம்ம பார்த்தோம். இதுக்கு பேர் என்ன? குற்றியல் லுகர புணர்ச்சி. குற்றியல் லுகர எழுத்து என்னது? உ. இப்போ உயிர் வரின் முக்குரல் மெய் விட்டோடும், மெய் விட்டோடும் என்னும் விதிப்படி, என்னும் விதிப்படி உகரம் கெட்டு, உகரம் கெட்டு என்னவா மாறுது? மூத் பிளஸ் ஊர், மூத் பிளஸ் ஊர் என்றானது. என்னாச்சு? மூத் பிளஸ் ஊர் என்றானது. இப்போ நிலைமொழியுடைய ஈற்றெழுத்தும் வருமொழியுடைய முதல் எழுத்து சேரும் போது மெய்யிற்று புணர்ச்சி வரும். அதுக்கு பேர் என்ன? மெய்யிற்று புணர்ச்சி. அதுக்கு என்ன நூற்பா சொன்னேன்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி. உடல் மேல் உயிர் வந்து, உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இத்து பிளஸ் ஊ என்ன மாறுது? இத்து பிளஸ் ஊ அப்படின்னும் போது தூவா மாறுது. தூ, இத்து பிளஸ் ஊ தூ. அப்போ என்னவா மாறுது? மாறி மூதூர் என்றானது. வந்துருச்சாங்க? மூதூர். ஈறுபோத விதி பயன்படுத்தணும். அடுத்தது நிலைமொழியுடைய முதல் எழுத்து குறில் நெடிலாக மாறுகின்ற பொழுது என்ன வரும்? ஆதி நீடல் விதிப்படி குறி நெடிலா மாறி மூது பிளஸ் ஊர் என்றானது. உகரம் நீங்கிறனா குற்றியலுகர புணர்ச்சியினுடைய நூற்பா என்ன? உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் என்னும் விதிப்படி உகரம் கெட்டு மூத் பிளஸ் ஊர் என்றானது. அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பின் விதிப்படி என்னவாச்சு? இத்து பிளஸ் தூ என மாறி மூதூர் என்றானது. அடுத்தது பாருங்க, அடியகரம் ஐயாதல். அடியகரம் ஐயாதல், அடியகரம் ஐயாதல் நூற்பாவை நம்ம இப்ப பார்க்க போறோம். இங்க கவனி. பைந்தமிழ் என்ன பார்க்கிறோம்? பைந்தமிழ் எப்படி பிரிப்போம்? பசுமை பிளஸ் தமிழ். பைந்தமிழ் எப்படி பிரிப்போம்? பசுமை பிளஸ் தமிழ். பசுமை பிளஸ் தமிழ். உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்? ஈறுபோத விதிப்படி மை கெட்டு என்னவா மாறிடுது? ஃபர்ஸ்ட் வந்து பசு பிளஸ் தமிழ் ஆயிடுச்சு. முதல்ல என்ன பயன்படுத்துறோம்? ஈறுபோதல் பயன்படுத்துறோம். நான் மொத்தமா எழுதல. ஈறுபோதல், ஈறுபோதல் அப்படின்னும் போது என்ன வரும்? மை கெட்டு பசு பிளஸ் தமிழ் என்றானது. இல்லையா? இப்போ என்ன ஆகுதுங்க? அகரம் வருது. இப்போ பிளஸ் ஆ பா, பா வந்துருக்கு. ஆனா என்னவா மாறணும்? பை ஐ மாறணும். ஐ இப்போ பிளஸ் ஐ சேரும்போது தான் பை வரும். அப்போ இதுக்கு என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா அதை அப்படியே எழுதணும். இங்க அடியகரம் ஐயாதல், அடியகரம் ஐயாதல் விதிப்படி, ஐயாதல் விதிப்படி பசுன்றது என்னாச்சு? பைசு பிளஸ் தமிழ் என்றானது. பைசு பிளஸ் தமிழ் என்றானது. பைசு பிளஸ் தமிழ் என்றானது. அடுத்த நூற்பா என்ன பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, இப்ப இதுல உயிர்மை எழுத்து இங்க வந்திருக்கு இல்லையா? இந்த எழுத்து இங்க எங்கேயாவது அதாவது நிலைமொழியும் வருமொழி இணைக்கின்ற பொழுது இது தேவைப்படாது. இப்ப இதை நீக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல இல்லாம போகணும் அப்படின்னா என்ன நூற்பானா? இணையவும். என்ன இணையவும்? நிலைமொழியும் வருமொழியும் இணைவதற்கு இவை தடங்களாக இருக்காங்க நடுவில், அதை எடுத்துக்கணும். அதுதான் இணையவும் என்னும் விதிப்படி, இணையவும் என்னும் விதிப்படி இணையவும் என்னும் விதிப்படி பை பிளஸ் தமிழ் என்றானது. பை பிளஸ் தமிழ் என்றானது. ஆனா இங்க என்ன இருக்கு? பைந்தமிழ் நகரம் வந்திருக்கு. அப்போ அதுக்கு நாம என்ன புதிதாக ஒரு எழுத்து தோன்றுதல், தோன்றல் பார்த்தோம் இல்லையா? இப்ப இந்த இடத்துல நான்காவது நூற்பா என்ன வரணும் அப்படின்னா, இனமிகள் விதிப்படி, இனமிகள், இனமிகள் என்னும் விதிப்படி இனமிகள் என்னும் விதிப்படி
நகரம் தோன்றி, நகரம் நகரம் தோன்றி தனகரம் நாளையா இந்த நகரம் தோன்றி பைந்து பிளஸ் தமிழ், பைந்து பிளஸ் தமிழ், பைந்தமிழ் என்றானது. பைந்தமிழ் என்றானது. நல்லா கவனி. அடியகரம் ஐயாவது எங்க பயன்படுத்துறோம்? பைந்தமிழ் பிரிக்கிறோம், பசுமை பிளஸ் தமிழ் பிரிக்கிறோம் இல்லையா? இந்த பைந்தமிழ பசுமை பிளஸ் தமிழ் பிரிச்சுட்டு ஈறுபோத விதிப்படி மை கெட்டுன்னு வரும்போது பசு பிளஸ் தமிழ் என்றானது. அடுத்தது இந்த அடியகரம் ஐயா மாறணும். அப்ப என்னன்னா மாறுதீங்க? பை ஐ சேரும்போது பைசு பிளஸ் தமிழ் என்றானது. அடுத்தது இணையம் எனும் விதிப்படி இந்த சு கெடணும். அதனால பை பிளஸ் சு கெடன்றதுனால பை பிளஸ் தமிழ் என்றானது. அடுத்தது இனவிக விதிப்படி நகரம் தோன்றி பைன் பிளஸ் தமிழ், பைந்தமிழ் என்றானது. அடுத்தது பாத்தீங்கன்னா தன்னொற்று இரட்டல். தன்னொற்று இரட்டல்னா தன்னோட ஒற்றெழுத்து இரட்டுதல், அதுதான் தன்னொற்று இரட்டல். இதுல பாத்தீங்கன்னா வெற்றிலை எப்படி பிரிப்போம்? நம்ம வெறுமை பிளஸ் இலை, வெறுமை வெறுமை பிளஸ் இலை தான் என்னது? வெற்றிலை. அப்போ மை விகுதி வருது இல்லையா? மை விகுதி வந்தா ஃபர்ஸ்ட் நோட் என்னது? ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு வெறு பிளஸ் இலை என்றானது, வெறு பிளஸ் இலை என்றானது. அடுத்தது பாத்தீங்கன்னா இதனோட ஒற்று ரெட்டிக்கணும், இதனோட ஒற்று எழுத்தை ரெட்டிக்கணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா தன்னொற்று இரட்டல், தன்னொற்று இரட்டல், தன்னொற்று இரட்டல், தன்னொற்று இரட்டல் எனும் விதிப்படி ரகர ஒற்று மிகுந்து, ரகர ஒற்று மிகுந்து வெற்று பிளஸ் இலை என்றானது, வெற்று பிளஸ் இலை என்றானது. அடுத்தது பாருங்க, என்ன சொல்லிருக்கேன்? இந்த உகரம் வரும் பொழுது குற்றிலுகர புணர்ச்சியினுடைய நூற்பா பயன்படுத்துறோம். என்ன பார்த்தோம்? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் பார்த்தோமா இல்லையா? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும், உக்குரல் மெய்விட்டோடும். விட்டோடுகிற விதிப்படி என்னவா மாறுது? வெற் பிளஸ் இலை என்றானது, வெற் பிளஸ் இலை என்றானது. அடுத்த என்ன நூற்பா பயன்படுத்தணும்? நிலைகளுடைய ஈற்றெழுத்து மெய் எழுத்து, வருளுடைய முதல் எழுத்து உயிர் எழுத்து இரண்டும் புணர்கின்ற பொழுது என்ன நூற்பா வரும்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இர் பிளஸ் இ ரி என மாறி வெற்றிலை என்றானது. வெறுமை பிளஸ் இலை, ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு வெறு பிளஸ் இலை என்றானது. தன்னொற்று இரட்டல், இதனுடைய ஒற்றெழுத்து இரட்டல் இரண்டாம் வருது என்னும் விதிப்படி ரகர ஒற்று மிகுந்து வெற்று பிளஸ் இலை என்றானது. அடுத்தது என்னது? இது உகரம் கெடணும் இல்லையா? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் விதிப்படி உகரம் கெட்டு வெற் பிளஸ் இலை என்றானது. அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பெனும் விதிப்படி இர் பிளஸ் இ ரி என மாறி என்னவாயிற்று? வெற்றிலை என்றானது. இப்ப நம்ம அடுத்த நூற்பா முன்னின்ற மெய் திரிதல். முன்னின்ற மெய் திரிதல். செந்தமிழ், செந்தமிழ் வரும்போது எப்படி பிரிப்போம்? செம்மை பிளஸ் தமிழ், செம்மை பிளஸ் தமிழ் அப்படின்னு பிரிப்போம் இல்லையா? இப்போ இதுல என்ன பயன்படுத்துறோம்? ஈறுபோதல் விதிப்படி, ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு என்னவா மாறுது? செம் பிளஸ் தமிழ், செம் பிளஸ் தமிழ் அப்படின்னு மாறுது. செம் பிளஸ் தமிழ். இந்த முன்னின்ற மெய் திரிதல் எப்படி பயன்படுத்தணும், எங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து மகரம் வருகின்ற பொழுது மா இம்மு வருதா இல்லையா?
நிலைமொழியினுடைய ஈச்செழுத்து மகரம் வருகின்ற பொழுது அந்த இடத்துல மட்டும்தான் என்ன பண்ணணும், முன்னின்ற மெய்திரிதல் நூற்பாவை பயன்படுத்தணும். முன்னின்ற மெய்திரிதல் விதிப்படி முன்னின்ற ஏன்னா மகரம் வரும் பொழுது அதுக்கு ஒரு நூற்பா இருக்கு, மகர ஈற்று புணர்ச்சிக்கு வேற நூற்பா இருக்கு. இதனால இது என்ன சொல்லுது, பண்பு பெயர்ல வருது. பண்பு பெயர்ல வருகின்ற பொழுது இந்த மகரம் வருகின்ற பொழுது மகரம் கெடுவதற்கு இந்த நூற்பா தான் பயன்படுத்தணும். மகர ஈற்று புணர்ச்சியினுடைய நூற்பா பயன்படுத்தக்கூடாது. மகர ஈற்று புணர்ச்சியுடைய நூற்பா பாத்தீங்கன்னா மவ்வீர் ஒற்றழிந்து உயிர் ஒப்பமும் என விதிப்படின்னு வரும். அதை இங்க பயன்படுத்தக்கூடாது. பண்பு பெயர் புணர்ச்சியில பாத்தீங்கன்னா முன்னின்ற மெய்திரிதல் என்ற விதியை நாம பயன்படுத்தணும். முன்னின்ற மெய்திரிதல் என்ற விதிப்படி என்னும் விதிப்படி மகரம் கெட்டு நகரம் தோன்றி சென் பிளஸ் தமிழ் செந்தமிழ் என்றானது. செந்தமிழ் என்றானது. முன்னின்ற மெய்திரிதல் விதி எங்க பயன்படுத்தணும், இந்த பண்பு பெயர் புணர்ச்சியில மகரம் வருகின்ற பொழுது அதை எடுப்பதற்காக முன்னின்ற மெய்திரிதல் பயன்படுத்தணும். முன்னின்ற மெய்திரிதலின் விதிப்படி மகரம் கெட்டு சென் பிளஸ் தமிழ் செந்தமிழ் என்றானது. இல்ல இது வரைக்கும் புணர்ச்சி நடத்தி புணர்ச்சிகள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.